நீங்க எத்தனை வருஷமா வெளிநாட்டுல இருந்தீங்க? நான் வந்து ஒரு 26 வருஷம். 26 வருஷம் வெளிநாட்டுல இருந்திருக்கீங்க. ஃபுல்லா வந்து குஜராத்தி, மராட்டி இவங்கலாம் வந்திருக்காங்க. நிறைய அவனுக்கு தான் கிடக்குறான். ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அமெரிக்கா, இங்கிலாந்துல கிடக்குறதுலாம், கனடாவில் கிடக்குறதுலாம் அவனுக்கு. இப்ப அவங்க கூட ஹிந்தி பேச முடியாதனால நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சீங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியல. அவங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. நான் ஒரு வேலை பார்த்து கேட்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு 100-200 பேர் பேரை கொடுக்குறேன்னா ஹிந்தி தெரிஞ்சாதான் அவனுக்கு கூட சரளமா பழகுறாங்க. ஏன்னா அந்த நாட்டுக்காரன் வந்து அதிக வேலை அவன் சொல்றதை கேட்க முடியுது, நம்ம சொல்றதை அவனுக்கு சொல்ல முடியுது, புரிய மாட்டேங்குது. இதனால வந்து நம்ம வேலையை பார்க்க முடியும், வேலை பார்க்க முடியல. ஏன் அவங்க இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க? நீங்க இங்கிலீஷ் பேசினா அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்களா? இங்கிலீஷ் நம்ம ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு பேசுறோம்னு வச்சுக்கிறாங்க. அவனுக்கு வந்து அவனுக்கு அதுதான் தெரியும். ஒரு டீப்பா பழக முடியல. ஹிந்தி தெரிஞ்சா டீப்பா பழகிக்கலாம். நம்மள அவன் குடும்ப உறுப்பினர் மாதிரி சேர்த்துக்கிறான். உங்களுக்கும் கொஞ்சம் பாதி தான் இங்கிலீஷ் தெரியுது, அவனுக்கும் பாதி தான் இங்கிலீஷ் தெரியுது. அதனால ஏதோ ஓட்டிட்டு வந்து தமிழ்லாம் சுத்தமா இங்க தெரியாது. ஏதோ ஒரு தமிழ்காரன் வந்திருந்தா அவங்க கூட பழகுவான். இப்ப சிவகங்கை மாவட்டம் முழுக்க எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து சிவகங்கை, புதுக்கோட்டை எல்லாம் இந்த ஃபாரின்ல தான் இருக்காங்க. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் இந்த தஞ்சாவூர், இது எல்லாமே மலேசியா, சிங்கப்பூர்ல தான். சிங்கப்பூர்ல வந்து எப்படின்னா இப்ப ஓவர் ஸ்டேன்னு சொல்லி பட்றாம அனுப்பி விடுறாரு. பார்டர்ல குடி வர்றவங்க விசா இதெல்லாம் இல்லாம போறவங்க. அதே மாதிரி சிங்கப்பூர்ல வந்து நீங்க அனுமதி இல்லாம போனீங்கன்னா அல்லது டூரிஸ்ட் விசால போய் அது 30 நாளைக்கு மேல தங்கினீங்கன்னா ரோத்தாடி கொடுக்கும். இவனாவது கை விலங்கு போட்டு அவனுக்கு ராணுவத்துல ஏற்றிட்டு பிளைட் ஏற்றிட்டு வந்துடுறாங்க. மலேசியாவில் அப்படி இல்லை. அது ஓரளவுக்கு நல்ல நாடு. எப்படின்னா நம்ம ஓவர் ஸ்டேல போறவங்கலாம் பிடிச்சா ஜெயில போடுவேன், ஏதாவது நம்ம காசு கொடுத்து இல்ல திருப்பி அனுப்பிச்சிருவான். திருப்பி எல்லாம் அனுப்ப மாட்டேன். நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம உறவினர் யாராவது இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தா முறைப்படி அனுப்பி. இப்போ மும்மொழி கொள்கைக்கு வந்து திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? இன்னும் 3வது மொழியா நீங்க கத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. கத்துக்க வேண்டாம், இங்கிலீஷ் தமிழ் மட்டும் போதுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசுறாங்க. இப்ப நீங்க ஹிந்தி வேணுங்கிறீங்க. அவங்க சொல்றது சரிங்கிறீங்களா இல்ல நீங்க சொல்றது சரிங்க? ஒன்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறேன். அதாவது ஏன் ஒரு தலைமுறை போச்சு, ஆனா இந்தியே ஏன்னா ஆனா அவனை கூட ஹிந்தியில தெரியாது. இது வந்து முடிஞ்சு போச்சு. என் தலைமுறை முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு 66 வயசாச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமே என் புள்ள ஊட்டி பேரம்பேத்தியலாத என் ஹிந்தி படிச்சுன்னா, ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அவங்க கத்துக்கிறதுனால இவங்களுக்கு அரசியல்வாதிக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்கிறேன். அவன் சொந்தமா புள்ள ஊட்டி படிக்கிறது படிக்காம போகுது. அது பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்கல்ல? ஆமா, சொல்லி கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு என்ன வந்து ஃபால்ட் வருதுன்னு கேக்குறேன். இந்துக்காரன் வந்து இங்க பிழைக்கலையா? நம்ம போய் அங்க போய் பிழைக்க முடியுதா, பேச முடியுதா? இல்ல இப்ப நீங்க திமுக கட்சிக்காரரு, நீங்களே வந்து ஹிந்தி வேணுங்கிறீங்க. பொதுவானது உலகத்தினுடைய இது சார். நம்ம போனா தமிழை விட்டு நமக்கு தெரியாது, ஹிந்தி பேச முடியாது. போவே முடியல. டெல்லினால ஒன்றும் தப்பு கிடையாது. ஹிந்தி கத்துக்கலாம், தப்பு இல்ல. தப்பு இல்ல, கத்துக்கிறதுனால தப்பு இல்லை. இங்கெல்லாம் பிழைக்கலாம். ஐயா, பாம்பேக்கே நான் பல டைம் போயிருக்கேன். ஏர்போர்ட் போகும்போது டிரான்சிட் பிளேட்டுக்கு மாறி போயிருக்கேன். எவனுக்குமே தமிழும் தெரியல, ஒன்னும் தெரியல. ஹிந்தியில பேசினா தான் புரியுது, இங்கிலீஷும் தெரியல. பாம்பேல இருக்கவனுக்கு ஒரு பெட்டி கடைக்காரன் ஒரு பேனா வாங்கணும்னால, பென்சில் வாங்கணும்னால ஹிந்தி மட்டும் தான் பேசுறாங்க. எந்த இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. அப்ப ஏதோ நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் சமாளிக்கணும்ல. இதனால வந்து நான் டெல்லிக்கு எல்லாம் போறதுக்கு வெக்கப்பட்டு இருக்கேன். ஏன் டெல்லியில சுத்தமா பேச மாட்டாங்க. நீங்க எத்தனை வருஷமா ஃபாரின்ல இருந்தீங்க? நான் வந்து 26 வருஷம் வரவே போக்குவரத்துல இருக்கேன். அப்ப இங்க டிரான்சிட் பிளைட் எல்லாம் வரும்போது பாம்பேல டிரான்சிட் ஆகும், டெல்லியில டிரான்சிட் ஆகும். அப்ப போகும்போது வெளியில போகும்போது இந்த பழக்க வழக்கம்லாம் ஏற்படும் போது ஒன்றும் பேச முடியாது. ஏதாவது நம்ம மட்டும் உண்மை பிள்ளை மாதிரி போயிட்டு உண்மை பிள்ளை மாதிரி அந்த டிக்கெட்டு பேப்பர்களை சமாளிச்சுட்டு வந்துட்டு. இது வந்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தாலுக்காவா? ஆமா, தேவக்கோட்டை தாலுக்கா. நீங்க வந்து திமுக கட்சியில இருந்துகிட்டு பொறுப்புல இருக்கீங்களா? திமுக வந்து கடுமையா வந்து இந்தி எதிர்க்குது. உங்க வீட்டு பிள்ளைகளு, பேரம்பேத்தி, அதனால ஒண்ணும் வந்து கொண்டாந்து இந்தி வர்றதுனால தப்பே இல்லை சார். தப்பு இல்ல. எல்லா பிள்ளை இல்ல இருக்கிற பிள்ளை ஊட்டி வந்து கத்துக்கிறதுல தப்பு இல்ல. இருக்கிற பிள்ளைங்க கத்துக்கிட்டா எங்கேயாவது போய் பிள்ளைங்க நம்ம காலங்கள்லாம் ஓடி போச்சு. எந்த மொழியிலும் கத்துக்கலாம். ஹிந்தி, அரபி, உருது எதுனாலும் கத்துக்கலாம். இளைஞர் கல்விகள் வந்து பொழைச்சிக்கலாம். எங்கனாலும் போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு ஊருக்கு வந்துகிட்டு தப்பு ஒண்ணும் இல்ல. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல. டீச்சர்ஸ் இல்லைங்கிற கவர்மெண்ட்ல பாக்கணும். நல்லா கேட்டுக்கங்க. அவங்க சம்பளம் கொடுத்தல டீச்சர்ஸ் ஓடணும். எக்ஸ்ட்ரா இப்ப 2 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் அவங்க. ஆமா ஆமா. ஏன்னா இருக்க டீச்சர்ஸ்க்கு அது ஹிந்தி தெரியும். இவங்களுக்கும் தெரியாது. இவங்க ஒரு தலைமுறையும் போச்சு பாருங்க. இவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை.
இன்னொரு எக்ஸ்ட்ரா போடணும், வேலை வாய்ப்பு கொடுக்கட்டும், கற்றுக் கொடுக்கட்டும். கிராமப்புற கவர்மெண்ட் பள்ளிக்கூடமெல்லாம் நல்லா முன்னேறும். இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் சொல்லி 1960 அந்த வாக்குல நடந்தது இல்ல, காமராஜர் பீரியட்ல அந்த வாக்குல நடந்தது, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அப்போ வந்து அது சரின்னு பட்டது. இப்போ வந்து அப்ப சரின்னு படல, நாளைக்கு எடுக்கிறேன். அப்போ வந்து உங்க மாதிரி ஊடகங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கே சென்னையில என்ன இந்த மாதிரி பேட்டி எடுக்க ஆள் கிடையாது. என்ன நடக்குன்னே தெரியாது. இன்னைக்கு இந்த ஊடகங்கள் ரோட்ல அண்ணாமலை ராஜேந்திரன் வந்து இந்தி போராட்டத்துல செத்தாங்க, அவனுக்கு செலவு வச்சிருக்காங்க. அண்ணாமலை அப்படிலாம் படிச்ச மாணவர்களே இந்தி போராட்டத்துல வந்து செத்துருக்காங்க. அது மாதிரி இந்தி வர்றதுனால தப்பே இல்லை சார். மக்கள் இவ்வளவு ஊடகங்கள் இல்லையா, பேப்பர் இல்ல. கிராமத்துல சென்னையில் நடக்கிறத மட்டும் நம்பிட்டு தான் எல்லாமே சென்னையில அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அவனுதான் முடிவு பண்ணிக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் எப்படி தகவல் தெரியும் சொல்லுங்க. இப்போ வந்து குக்கிராமங்களுக்கும் எல்லாத்துக்கும் தகவல் வருது, கிடைக்குது. 90% கிடைக்குது. ஒரு 10% கிடைக்கலன்னா கூட அந்த பார்க்கக்கூடிய தகுதி உள்ளவங்க 90% கிடைச்சிருக்கு. அதனாலதான் இதெல்லாம் இப்ப நம்ம தெரியுது. ஒழிய அந்த காலத்துல எங்களுக்கு விவசாயத்தை தவிர நம்ம ஒரு எத்தனை இப்ப எத்தனையோ நாடு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து மலேசியாவில். எங்க கிராமத்துல 57 பேர் இருக்காங்க மலேசியாவில். அப்ப ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் 2 பேர், ஆவரேஜ் வந்து 40-45. அப்ப இப்பதானே இதெல்லாம் போறாங்க. அந்த கட்டத்துல எல்லாம் தெரியாது. பஸ்ஸே இல்லை இந்த ரோட்ல. இதெல்லாம் வந்து சும்மா கல் ரோடா இருந்துச்சு. சென்னை போறதுக்கு பஸ்ஸே. சென்னைக்கு 2 நாள் ஆகுது சென்னை போய் சேர்றேன்னா. இப்ப இந்த நேரம் சொன்னா ட்ரெயின்ல போறேன், பிளைட்ல போறேன், இந்த யூடியூப்ல தெரிஞ்சுக்கிறேன். இப்ப தகவல் தொடர்பு அதிகம். வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு.